சூப்பரான சுவையான பழப்பாயாசம் பண்ணுவோமா? அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். குக்கரை வச்சு 2 ஸ்பூன் நெய் விடுறோம். 1 டேபிள் ஸ்பூன் சேமியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, ரெண்டையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணீரும் 1 கிளாஸ் பாலும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடுறேன். இந்த பக்கம் ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் நான் வீட்டிலே தயார் பண்ண கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு டைமண்ட் கல்கண்டு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து அதை பவுடராக்கி வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்கிற இந்த சேமியா ஜவ்வரிசி இதில் இந்த கஸ்டர்ட் பவுடர் கலவையை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிடுறேங்க. தேவையான அளவு கல்கண்டு பவுடரை சேர்த்து நல்லா கொதித்து கெட்டியாக வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு சர்விங் பவுலில் மாற்றி இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இது நல்லா ஆறவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழங்களை அதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் வச்சு எடுத்து பரிமாறினீங்கன்னா சூப்பரான பழப்பாயாசம் ரெடிங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.